வேடு இல்லை என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு பக்கத்தில் ஒன்று தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா பாடியில் தெரியும். ஓகேவா? பைக் வருதா? இல்லை பண்ணலாமா? அவ்வளோதான். ஓகே. இன்னொரு பைக் வருது. அது அவங்க நீங்கள் போகும்போது அவங்க அங்கே அந்த பக்கம் போயிடுவாங்க. பார்த்துங்க போகிறாங்களா? அவங்க பின்னாடி அப்படி திருப்புங்க. வண்டி பிரேக்கு பிடிக்காம என்ன பண்ணீங்க? வேடு இல்லை என்ன பண்ணணும்? எப்படி கொடுப்பீங்க? பிரேக்கு வேணும், ஆக்சிலேட்டர் வேணுமா? ரெண்டு ஒரே டைம் வேணுமா? என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணலாம் மேடம்? ஆஃப் பிரேக்கில் வச்சுட்டு ஆஃப் பிரேக்கில் கிளச்சை ரிலீஸ் பண்ணணும். கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஆஃப் வச்சா ஸ்டார்ட் பண்ணு. கிளச் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுங்கிறது ஆஃப் கிளச்சா கால் கிளச்சா நமக்கு தெரியாது. பிரேக்கில் பெடல் இருக்கு அப்படிதானே? தெரியுமா தெரியாதா? நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அந்த வைப்ரேஷனை கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு தெரியுதுன்னா எனக்கு தெரியாமல் நீங்கள் எடுக்கணும். அப்படின்னா கிளச் எவ்வளோ எடுப்பீங்க? உங்களுக்கு தெரியுற மாதிரி எடுங்க. உங்களுக்கு தெரியுற மாதிரி எடுங்க. உங்களுக்கு தெரியுற மாதிரி வந்துச்சுன்னா அடுத்ததான் பிரேக்கு தான். கிளச்சில் ஸ்டாப் பண்ணணும். ஆட்டோ போட்டு. ஆனால் என்ன இதில் மேடில் இருக்கனால உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக எனக்கு வைப்ரேட் தெரியுது. மூவ் ஆக மாட்டேங்குது. மூவ் ஆகாது. வைப்ரேட் தெரிஞ்சா நிப்பாட்டுங்க. அப்படியே அந்த வைப்ரேட்டில் நிப்பாட்டுங்க. ஏன் எடுக்கிறீங்க? நிப்பாட்டுனா பிரேக் வைப் போட சொல்கிறீங்களா? கிளச்சை நிப்பாட்ட சொன்னீங்க. அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ண வேணான்றீங்க. அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ண வேணாம், ப்ரெஸ் பண்ண வேணாம், ரிமூவ் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நம்மளுக்கு எங்கே இந்த வைப்ரேஷன் தெரியுது அதோட அதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ண வேணாம். அதான் ப்ரெஷ்ஷும் பண்ண வேணாம், ரிலீஸும் பண்ண வேணாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? ப்ரெஷ்ஷும் பண்ண வேணாம், ரிலீஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் டக்குன்னு பிரேக் எடுத்துட்டு ஆக்சிடென்ட்ல கலந்து. திரும்ப அதே லைனுக்கு வாங்க. நீங்கள் விட்டுருங்க காலை. திரும்ப அதே மாதிரி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க. ஓகே. வண்டி எதுவும் போகுது பின்னாடி போகுது. கொஞ்சம் மேலே வந்துருச்சு. எனக்கு தெரியுது வைப்ரேஷன் தெரியுது. ஏன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன் மிஸ் ஆகுது? வண்டியை பிரேக்கை போட்டு நீங்கள் ரொம்ப அழுத்தினா இந்த மாதிரி தான் பண்ணும். எவ்வளோ பிரேக் அழுத்தணுங்கிறத அழுத்தின பிரேக்கை கிளச்சை பிடிச்சிட்டு அழுத்தின பிரேக்கை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணும்போது எந்த பகுதியில் வெளியே பின்னாடி போகுதுங்கிறத பார்க்கணும். நான் பண்ணட்டுமா? கால் எடுங்க. ரெண்டு காலையும் எடுத்துடும். இது உள்ளே தான் இருக்குது. ஃபுல்லாக கிளச்சு ஃபுல்லாக இருக்குது. இதை முதல்ல அழுத்தி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் வெளியே எடுக்கிறேன். பிரேக் எடுக்கிறீங்க. இப்போ போகுது. பேக்கில் போகுது. இப்போ போகல. இப்போ போகுதா? ஆமாம். இப்போ போகல. அப்போ இதான் அளவு பிரேக். இதுக்கு மேலே நீங்கள் அழுத்தினா ஒன்றும் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். கரெக்டான பிரேக் தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் உள்ளே அழுத்தலாம், இடம் இருக்குது எனக்கு பிரேக்கு. ஆனால் அழுத்த வேண்டிய தேவையில்லை எனக்கு. இது பின்னாடி போகிறதுக்கு இது ஓகே எனக்கு. இப்போ நான் இதை மேலே எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு வைப்ரேஷன் என் காலுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை அப்படியே நிப்பாட்டிருக்கேன். பார்த்துக்கங்க. லெஃப்ட் லெக்கு அப்படியே இருக்கு. ரைட் லெக்கை எடுத்தா வண்டி நிற்கும். ஏன் நிற்குது? வண்டி கிளச்சில் பேலன்சிங்கில் நிற்குது. இப்போ பாருங்கள், ரைட் லெக்கை நான் எடுக்கிறேன். வண்டி நிற்கலான்னா ஃப்ரண்ட் லைட்டாக மூவ் ஆகுது. மூவ் ஆகுதா பாருங்கள்? லைட்டாக மூவ். அப்போ லைட்டாக பிரேக் மட்டும் தான் போடணும். மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளச்சை போடுவீங்களா? அப்போ போகாது. போட்டால் திரும்ப அதுக்கு வேலை வரும். மழைப்படி டைம் வேஸ்ட் பண்ணும். அப்போ ஃப்ரண்ட்டில் மூவ் ஆச்சுன்னா பரவாயில்ல. இதே பேக்கில் மூவ் ஆச்சு வச்சுக்கோங்க. காட்டவா பேக்கில் எப்படி மூவ் ஆகுதுன்னு?
கிளட்சை எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ நான் பாருங்க பேக்ல மூவ் ஆகுது. பிரேக் எடுத்துட்டீங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணேன், கிளட்சை உள்ள தள்ளிட்டேன். பேக்ல தான் மூவ் ஆகும். நான் பிரேக் எடுத்தேன், பேக்ல தான் மூவ் ஆகுது. இப்போ நான் கிளட்சை கொஞ்சமா ஒரு 1/2 இன்ச் உள்ள வெளியே எடுக்கிறேன். 1/2 இன்ச் எடுக்கிறேன் பாருங்க. இப்போ நான் இதுக்கப்புறம் எடுக்கல. இப்போ நான் பிரேக் மட்டும் தான் எடுத்து பாக்குறேன். கொஞ்சம் எடுக்கல பாருங்க, லூஸ் பண்றேன். லூஸ் பண்ணி விரல வச்சு அமுக்குறேன் பாருங்க. எனக்கு தெரியுதா எங்க போகுது வண்டி? ஃப்ரண்ட்ல போகுது. அப்ப இதான் கரெக்ட். ஆள் இல்லைன்னா இந்த காலை நான் எடுப்பேன். இங்க பாருங்க, எடுத்துட்டேன். ஆனா இருந்தாலும் மேட்ல போய் கரெக்டா நிக்குது. ஸ்டாப் ஆச்சா? இப்போ நான் எங்க எடுத்தா எங்க போகும்? நீங்க கிளட்ச்ல பிடிச்சிட்டே இருக்கீங்க. பட் ஆனா எப்படி எங்க பிடிச்சிட்டு இருக்கேன்? உள்ளே பிடிச்சிட்டு இருக்கேன். ஃபுல்லா பிடிக்கல, லைட்டா பாதி இதுல இருக்கு. நிக்கிறேன், நிப்பாட்டி வச்சிருக்கேன் பிளேட்டை. கிளட்ச் பேட்டர் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கேன். நிக்குதா வண்டி? இப்போ முன்னாடி போகணுமா? என்ன பண்ணணும்? நான் இந்த கிளட்ச் என்ன பண்ணணும்? இல்ல பிரேக் எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ கிளட்ச்ல நிக்குது வண்டி. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணா முன்னாடி போகும். பின்னாடி போகணும்னா இல்ல பின்னாடி போகணும் வண்டி. சப்போஸ் இங்க பாருங்க, கிளட்ச் நிக்குதா? பின்னாடி போகிட்டா வண்டியை முன்னாடி போனா பின்னாடி போகும். நிப்பாட்டினா இப்போ திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டேன். நிக்குதா வண்டி? இப்போ பின்னாடி போனா மேல வந்தா முன்னாடி போகுது வண்டி. சரிதா? இப்போ அதே இடத்துல நிக்குதா வண்டி? அப்ப நிக்க வைக்கிறது நான் ஒரு ஆள் தான் நிக்க வைக்கிறேன். வேற யாரும் நிக்க வைக்கல, காலில் நிக்க வச்சிருக்கேன். இப்போ சொல்லுங்க, பின்னாடி வண்டி போகுதுன்னா என்ன காரணம்? பிரஸ் பண்ணா பின்னாடி போயிடும். போயிடுச்சா? சரி, இப்போ நிப்பாட்ட வச்சுட்டேன். நிக்குது வண்டி, முன்னாடி ரெடி ஆகுது. இப்போ முன்னாடி போறதுக்கு என்ன? கொஞ்சம் இவ்வளவுதான், தொட்டு தொட்டு பார்க்கணும். இப்போ பின்னாடி போகணும். அந்த வண்டி வருதா? எனக்கு கொஞ்சம் பின்னாடி வேணும். வந்துச்சு. இப்போ நிப்பாட்டுறேன், லைட்டை தூக்குறேன். லைட்டை தூக்குறேன், வேகமா தூக்குனா என்ன ஆகும்? வண்டி ஆஃப் ஆகிடும். இப்போ ஓகேவா? நீங்க டக்குன்னு கிளட்சை பிடிங்க, பிரேக்ல வைங்க. வைக்கலையே? ஓகேவா? இப்போ உங்களுக்கு தேவையான பிரேக் ஓகேவான்னு பாருங்க. இல்ல பிரேக் வச்ச முதல்ல பிடிங்க. கிளட்ச் பிடிச்சிட்டாங்க. பிடிங்க. எங்க பிடிச்சிருக்கீங்க? ஃபுல்லா பிடிச்சிருக்கீங்களா? பிரேக் தேவையா இருக்கா? பிரேக் ஃபுல்லா பிடிச்சி வச்சிருக்கேன். ஃபுல்லா ஏன் பிடிக்கிறீங்க? தேவையான பிரேக். தேவையான பிரேக் பின்னாடி பாருங்க, வண்டி போதா பாருங்க. லைட்டா போகுது. இது ஓகேவா? இது ஓகே. இதுக்கப்புறம் நீங்க பிரேக்கும் பிடிக்கிறது வேஸ்ட். சரியா? அதான் அந்த கண்ட்ரோல்ல போய் இருக்கேன். இப்போ நீங்க கிளட்சை லைட்டா ரிலீஸ் பண்றோம். ரிலீஸ் பண்ணிட்டு வண்டி என்ன ஆகுது? ஃப்ரண்ட்ல போகுது. அப்போ கிளட்சை எடுக்கக்கூடாது, பிரேக் மட்டும் லைட்டா எடுக்கணும். வந்துச்சா? சுத்துங்க இந்த பக்கம், பொறுமையா பார்த்து சுத்துங்க, அவசரம் சுத்துங்க. லேட், டூ லேட். நேற்று உட்காந்து பார்த்தீங்களா அவங்க ஓட்டும் போது இப்படியே பண்ணாங்க? இல்லை கரெக்டாக அதுக்குள்ளே வந்துட்டாங்க. போங்க. கொடுங்க, ரேஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கியர் போங்க, ஃப்ரெண்டில் போங்க. அதே மாதிரி இங்கே கிட்ட போடும் வண்டி, அவசரப்படும். கிட்ட போய் ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணிங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்லோப்பாக இருக்கு. இங்கே பிரேக் தேவையில்லை, அந்த லெவலாக தான் இருக்கு. அந்த கிளட்ச்லேயே போயிடலாம். கரெக்டாக எடுங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிங்களா? அவரை பார்த்துக்கோங்க. அவரை பார்க்கணும் முக்கியம் இல்லை, அங்கேயும் பார்க்கணும். அங்கேருந்து வண்டி எதுவும் வருதான் பார்க்கணும். சரிங்களா? ரைட்டில் பாருங்கள், பின்னாடி பண்ணலாமா? பண்ணுங்க, லேட் பண்ண வேணாம், பண்ணுங்க. அங்கே பார்த்துட்டே பண்ணுங்க. சப்போஸ் அந்த வண்டி வருதுன்னா நீங்கள் ரெண்டையும் பண்ணணும். பிரேக் மட்டும் இல்லை, ரெண்டையும் சேர்த்து தான் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணுங்க. மிஸ்டேக் பண்ணாமல் என்ன சுற்றிக்கிட்டே இருக்கீங்க இருந்த இடத்துலையே? ஏன் பயமா? ஏன் வண்டி மூமெண்ட்டில் சுற்றினா என்ன வந்துச்சு? மூமெண்ட்டில் சுற்றினா தானே உங்களுக்கு அந்த சுற்றுறமா இல்லையாங்க தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டே சுற்றி வச்சுருக்கீங்கன்னா வேலையை முடிச்சு வச்சு ஃபஸ்ட்டு சுற்றினா வண்டி எங்கே போகும்? அவர் எனக்கு எத்தனை வந்து நிற்கிறாரு. அப்படிதான் வருவார். நீங்கள் ஃபஸ்ட்டே சுற்றி வச்சா அப்படி தான் வருவார். ஆல்ரெடி சுற்றிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எடுக்க வேண்டிய அவசியம் தான்.
பயம் இருக்குது உடம்புல. ஸ்பீடு எவ்வளோ போகணும்? வண்டி ரேஸ் ஆகணும்ல. 20. செகண்ட் போகணும், ஜம்ப் ஆகக்கூடாது. நீ கொஞ்சம் இதாக ஏன் இங்கேயே வா. கொஞ்சம் வண்டி ஸ்லோ பண்ணு, ஸ்டாப் பண்ணு. அடுத்தது இங்கே மேடு இல்லை, அங்கே பாதியில் நிப்பாட்டினீங்கன்னா அந்த இடத்துல மேடு இருக்கு. நிப்பாட்டாமல் எடுத்தீங்கன்னா வண்டி கரெக்டாக போயிடும். நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அங்கே ஒரு மேடு இருக்குன்னு அர்த்தம். போங்க, போகலாமா? போகலாம். யூ டர்ன் பண்ணுங்க. எத்தனை சுற்றி சுற்றுறீங்க, எத்தனை சுற்றி எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். வீக்கு சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள்.